தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி வெற்றிகரமாக 8 மண்டலங்களை நிறைவடைந்து 9வது மண்டலமாக, அதாவது நிறைவு மண்டலமாக இந்த வாரம் சேலம் மண்டலத்திற்கு வந்திருக்கும். சேலத்தில் இருக்கக்கூடிய ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேலம் மண்டலத்திற்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி காலையிலிருந்து ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்றுட்டு இருக்கு. இணையதளம் வாயிலாக 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெயர்களை பதிவு பண்ணி தற்பொழுது நேரடியாக போட்டியில் பங்கேற்பதற்காக 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வரிசையில் காத்திருக்காங்க. வாங்க மாணவர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கூட தன்னோட பேரை பதிவு பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மாணவி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். உங்கள் பேர் என்ன, எந்த கல்லூரியிலேருந்து வரீங்க? என் பெயர் வி பவித்ரா. நான் இளங்கலை தமிழ் இலக்கிய 3ஆம் ஆண்டு ஏஐடி மகளிர் கல்லூரியில் பயின்று வருகிறேன். தலைப்புகள்லாம் பார்த்தீங்களா? எந்த தலைப்புக்கு நீங்கள் நல்லா தயாராகி வந்திருக்கீங்க? எந்த தலைப்பு நல்லா பேசுவேன்ற எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? எல்லா தலைப்புக்கும் எப்படி இருக்குது? எந்த தலைப்பு கொடுத்தாலும் என்னால் பேச முடியும். என் பேர் ஸ்வேதா. நான் சென்ட்ரல் லா காலேஜ் சேலம்லேருந்து வரேன். தலைப்புகள்லாம் பார்த்தீங்களா? தலைப்புகள்லாம் எப்படி இருக்குது? எந்த தலைப்பு நான் நல்லா பேசுவேன்ற எதிர்பார்ப்போடு இன்றைக்கி வந்திருக்கீங்க? பெரியார் பற்றி பேசலான்னு இருக்கேன். அவர் நம்மளோட சமூகத்தில் பார்த்திங்கன்னா சமூக நீதியும் சமத்துவம் பற்றியும், அதே மாதிரி பெண்ணோட அடிமைத்தனத்தை பார்த்திங்கன்னா அவங்க நிறையவே பார்த்திங்கன்னா சமூக மாற்றத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதை பற்றி பேசலான்னு இருக்கேன். நீங்கள் எதிர்பார்த்த தலைப்பு அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு முன்னேறதுக்கு வாழ்த்துக்கள். என் பேர் பிரீத்தி சுமந்திரா சேகர். நான் வாசவி கல்லூரியிலேருந்து வரேன். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மொழி அப்படின்றது ஒரு பெரிய பொக்கிஷமாக கொண்டாட வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் பேச்சு போட்டியை எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் முன்னெடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சே ஆகணும். என் பேர் ஆக்னஸ் இன்ஃபென்ஷா. நான் ஏவிஎஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். தலைப்புகள்லாம் பார்த்தீங்களா? தலைப்புகள்லாம் எப்படி இருக்குது? எந்த தலைப்பு நான் நல்லா பேசுவேன் அப்படின்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? தலைப்பெல்லாம் நல்லாவே இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நான் எதிர்கால இந்தியாங்கிற தலைப்பு அது வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அது வந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தலைப்புகள்லாம் பார்த்தீங்களா? தலைப்புகள்லாம் எப்படி இருக்குது? எந்த தலைப்பு நான் நல்லா பேசுவேன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? தலைப்புகள் பார்த்துருக்கேன். அதில் தமிழை பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் இளைஞர்களும் எதிர்கால இந்தியாவும், அதில் நான் ரொம்ப விரும்பியிருக்கேன். அது கிடைக்கும் அப்படின்னு சாமி வேண்டிகிட்ருக்கேன். நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அதில் நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு நான் படிச்சிருக்கேன். அப்புறம் நான் விரும்பும் அரசியல் தலைவர், அதுவும் எனக்கு கிடச்சிட்டு தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். என் பேர் ஞானப்பிரகாஷ், ஈரோடு சட்டக்கல்லூரி. தலைப்புகள்லாம் பார்த்தீங்களா? தலைப்புகள்லாம் எப்படி இருக்குது? எந்த தலைப்பு நான் நல்லா பேசுவேன்ற எதிர்பார்ப்போடு இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க? தலைப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கு. முதல் தலைப்பாகவே தமிழை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். ஸோ தமிழுடைய சிறப்புகளை எடுத்து சொல்கிற மாதிரி இந்த போட்டி அமையணும்னு நான் நம்புகிறேன். பாரதியார்லேருந்து கம்பர்லேருந்து பெரியார்லேருந்து எத்தனையோ பேர் தமிழில் உயர்த்தணும்னு சொல்லி அதை நிரூபிச்சுட்டு போனாங்க. அவை சொன்னது மாதிரி பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமாலின் உந்தியில் பிறந்தோர், திருமாலோ அலைக்கடல் துயர்ந்தோர், அலைக்கடலோ புவியில் சிறுமன், மண்ணோ அறவைக்குற தலைபாரம், அறையவளோ உமையவளின் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ ஈசனுள் அடக்கம், ஈசனோ தொண்டருள் அடக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டும்ன்ற மாதிரி அந்த தொண்டர் தம் உள்ளம்ன்ற மாதிரி தமிழ் எப்பயுமே மேலோங்கி கொண்டு தான் இருக்குது. ஆறு தலைப்புமே நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு பிடித்த அரசியல் ஆளுமை பற்றி சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் நான் ப்ராடாக பேசுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அரசியல் பற்றின ஒரு நாலேஜ் எப்போவுமே இருக்கணும். அது இப்போ குறைஞ்சிட்டு இருக்குது. ஒரு கம்யூனிசம் பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஒரு சோஷியலிசம் பேசுகிறதா இருந்தாலும் சரிமே, ஒரு அரசியல் பேசுகிறதா இருந்தாலுமே சரி, எப்போவுமே ஒரு புரட்சி ஒரு மாணவர்கிட்ட இருந்து தான் தொடங்கும். அப்படி தொடங்கும் போது ஒரு அரசியல் ஆளுமை பற்றி நம்ம பேசும்போது, அவங்க செஞ்ச ஒரு தொண்டுகளை பற்றி நம்ம பேசும்போது அது இன்னும் பெருவிதமாக போய் அடையுங்கிறதா என்னோட கருத்து. எனது பெயர் யோகேஸ்வரன். நான் அரசினர் பொறியியல் கல்லூரி சேலத்துலேருந்து வந்திருக்கேன். நான் என்னோடய இளவல்களை வழிநடத்திட்டு வந்திருக்கேன். என்னோடய இளவல்கள் 2 பேர் வந்திருக்காங்க.
நிச்சயம் இந்த வந்து நல்லா வெற்றி பெற்று திரும்பவும் நினைக்கிறேன். இங்கே வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தமிழுக்காக வந்து நடக்கிறதுல ஒரு சில இடத்துல தான் தமிழுக்காக நடக்குது, மற்றபடி எல்லாமே சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாநில அளவிலான தமிழ் போட்டி அப்படிங்கிறப்போ இதில் பங்கேற்கிறதுக்காக மாணவர்கள் வந்து ஆர்வம் தெரிவிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு பிடித்த தலைப்பு வந்து இளைஞர்களும் எதிர்கால இந்தியாவும். இந்த தலைப்பு தான் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். ஏன்னா நாங்கள் இளைஞர்கள் இளைஞர் சமுதாயத்தை பற்றி நல்லா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். அந்த தலைப்பு வந்தால் எந்த கருத்தை மையமாக வச்சு நீங்கள் பேசுவீங்க? இளைஞர்கள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, முக்கியமாக ஜல்லிக்கட்டில் எப்படி இளைஞர்கள் இறங்கி போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் இன்றைக்கி தெளிவாக சொல்ல போகிறேன். அண்ணா, பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசணும்னு ஆசை. ஏன்னா அவருடைய ஆட்சி, அவருடைய பேச்சு, மேடை பேச்சினாலே அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்கவும். மக்கள் எவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்காங்க. அவரை பற்றி முழுமையாக பேசணும் அப்படின்னு ஆசை. எங்கள் அப்பாவோட பேரை அதிகமாக சொன்னதை விட என்னுடைய தந்தையின் பெயரை அதிகமாக சொன்னதை விட தந்தை பெரியார் அப்படின்றத அதிகமாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ தந்தை பெரியார் பற்றி தான் நான் பேசுவேன் கண்டிப்பாக. ஓகே, தந்தை பெரியார் பற்றி நீங்கள் பேச போகிறீங்க. தந்தை பெரியாரோட கருத்துக்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களை ரொம்ப ஈர்த்த கருத்து அப்படின்னா என்ன? தந்தை பெரியார் சொல்கிறாரு, வீட்டில் இருக்க சமையல் கூடத்தை எடுத்துருங்க, சமையல் அறையை எடுத்துட்டு சமுதாய கூடத்தை நிறுவுங்க. அங்கே ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்பதை நிரூபிக்கணும்னா அங்கே போயிட்டு 2 பேர் சேர்ந்து சமைங்க, 2 பேர் சேர்ந்து வேலைக்கு போங்க, படிங்க, முன்னேறுங்க. நீங்கள் மட்டும் ஏன் வேலை செய்கிறீங்கன்னு தந்தை பெரியார் பெண்கள் கேட்குறாரு. ஸோ அதனால் எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜென்ரேஷனில் அரசியலுடைய முக்கியத்துவம் வந்து மாணவர்கள் மத்தியில் எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இளைஞர்கள் தான் நாட்டோட எதிர்காலம்னு கூட ஒரு தலைப்பு இருக்குது. அதனால் இளைஞர்கள் அரசியலை பற்றின விழிப்புணர்வு இருந்து தான் நாளைய எதிர்காலம் வந்து இந்தியா வந்து வளரசாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் அரசியலை பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்குமே இருக்கணும். இந்தியா இளைஞர்களின் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்த பாரத தேசத்தினை மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். நம் தமிழில் ஒரு அழகான ஒரு பண்பு ஒன்று. ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்களையும் பல சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான பண்பு நம் தமிழ் பண்புக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அதை தான் நம் கம்பராமாயண காலத்தில் கூட காண முடிகின்றது. ஸ்ரீவதி என்ற ஒரு பெண் அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தையை பெற்றெடுத்த 2 நாளில் குழந்தையா தேர்வா என்ற நிலை. அவர்கள் தேர்வை முடிவு செய்து சிவில் ஜட்ஜ் தேர்விற்கு தேர்வெழுத சென்று இன்று தமிழகத்திலேயே முதல் சிவில் ஜட்ஜ் என்ற பெயரும் பெருமையும் வாங்கியுள்ளார். தாழ்த்தப்பட்டவன் கல்வி கற்றதனால் கட்டை விரலை காணிக்க கேட்ட இந்த தேசத்தில் குலக்கல்வி முறைக்கு வித்திட்டு இன்று பள்ளிகளை நோக்கி பிள்ளைகள் அணியணியாய் படையெடுக்கிறார்கள் என்று சொல்லும் ஆயின் நாங்கள் என்றென்றும் பெரியார் என்றுதான் உரைத்திடுவோம். பேசி முடிச்சுட்டு இங்கே ஒரு மாணவி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். உங்களுக்கு எந்த தலைப்பு வந்திருந்துச்சு, எப்படி பேசியிருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரீத்தி சுமதி ராஜசேகர். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அப்படின்ற தலைப்பு தான். உண்மையாலுமே ரொம்ப அருமையான தலைப்பு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, தமிழ் மொழியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளுக்கு பல சொல்லும் பல சொல்லுக்கு ஒரு பொருளும் கொண்ட ஒரு மொழி கட்டமைப்பு கொண்டது தான் நம்முடைய தமிழ் மொழி. அப்படி தமிழை கற்று தாழ்ந்தோர் எவரும் இல்லை அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்கு என்னங்க ரொம்ப நல்லாவே பேசியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப அருமையான தலைப்பு. அடுத்ததாக பேசி முடிச்சுட்டு இங்கே ஒரு மாணவர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். எந்த தலைப்பு வந்திருந்துச்சு, எப்படி பேசியிருக்கீங்க? எனக்கு வந்த தலைப்பு பார்த்திங்கன்னா இயற்கை சுரண்டலும் எதிர் விளைவுகளும் என்ற தலைப்பு வந்துச்சு. நடப்பு நிகழ்வுகளில் மனிதனால் என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, இயற்கைக்கு அதுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து போட்டிக்காக மட்டும் இல்லை, சமூகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றதையும் இயற்கைக்கு நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் வந்து என்னோட பேச்சில் நான் சொல்லியிருக்கேன். என்ன தலைப்பு வரும்ன்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த முதல் சுற்றுக்குள்ளே போனீங்க. உங்களுக்கு என்ன தலைப்பு வந்துச்சு, நீங்கள் எதிர்பார்த்த தலைப்பு வந்துச்சா, எப்படி பேசுனீங்க, எப்படி இருந்தது இந்த அனுபவம்? நான் வந்து 6 தலைப்புமே தயாராகி தான் போனேன். எந்த தலைப்பு வந்தாலும் சிறப்பாக பேசிடணும். அதாவது இது வரைக்கும் பேசி மேடைகளில் சொற்கள் வந்து பிறழ்ச்சி ஏற்படும், ஆனால் இங்கே பிறழ்ச்சி இருக்கக்கூடாது, நம்ம பார்த்து நடுவர்கள் நிகழ்ச்சி தான் அடையணும்னு சொல்லி தான் போனேன். அதே மாதிரியே சிறப்பாக பேசிட்டு வந்திருக்கேன். நான் எதிர்பார்த்த தலைப்பு வந்து இளைஞர்களுடைய எதிர்காலம் தலைப்பு ஏற்பட்டு போனேன். ஆனால் எனக்கு வந்து இயற்கை வளங்களும் சுரண்டலால் ஏற்படும் எதிர்விளைவுகளும் சொல்லி வந்துச்சு. சிறப்பாக பேசியிருக்கேன் இந்த தலைப்புலையும். நம்ம கூட தமிழ் பேராய தலைவர் கலைமாமணி முனைவர் கரு நாகராசன் ஐயா இருக்காங்க. ஐயா கிட்ட பேசலாம். சென்னை மண்டலத்திலே தொடங்கிய இந்த போட்டி சேலம் மண்டலத்திலே இன்று நிறைவேற்றிருக்கிறது.
இதில் ஒரு பெரிய ஒரு பொருத்தம் என்ன, மகிழ்ச்சியான பொருத்தம் என்னவென்றால் சேலம் மண்டலம் என்பது ஐயா வேந்தர் ஐயா அவர்கள் பிறந்த ஊர். இந்த மண்டலத்தில் தான் ஆத்தூருக்கு பக்கத்தில் உள்ள தாண்டவ ராயபுரம் என்ற ஊரில் ஐயா அவர்கள் பிறந்தார்கள். இப்போது அவர்கள் நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் முதல் மண்டல போட்டி தொடங்கியது. அவர்கள் பிறந்த மண்ணில் இறுதி மண்டல போட்டியாகிய 9வது மண்டல போட்டி இங்கே நடைபெறுகிறது. எனவே ஐயாவில் தொடங்கி ஐயாவில் முடிக்கின்றோம் என்பதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த போட்டியை நடத்த வேண்டும் என்று விரும்பியவர்களே அவர்கள்தான். தமிழகத்திலே உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவர்கள் பேச்சுத்திறனிலே எவ்வாறு சிறந்து விளங்குகிறார்கள் என்பதையெல்லாம் அறிய வேண்டும். பேச்சுத்திறனிலே மட்டுமல்ல, நாட்டை பற்றி, மொழியை பற்றி, பண்பாட்டை பற்றி, அரசியலை பற்றி, சமுதாயத்தை பற்றி விழிப்புணர்வு அவர்களுடைய எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் அறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த போட்டியை நடத்த பணித்தார்கள். எந்த எண்ணத்தோடு, எந்த எதிர்பார்ப்போடு ஐயா அவர்கள் இந்த போட்டியை நடத்த சொன்னார்களோ அந்த எண்ணம், எதிர்பார்ப்பு 100 விழுக்காடு என்று சொல்வதை காட்டிலும் 200 விழுக்காடு நிறைவேறி இருக்கின்றது என்ற விதத்திலே இந்த போட்டி நடைபெற்றிருக்கிறது. இப்போ நம்ம கூட ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் இரா அனுஷியா அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 30 ஆண்டு காலமாக செயல்பட்டு இருக்கு. சேலத்தில் எவ்வளவோ கல்லூரிகள் இருக்கும் பொழுது எங்கள் கல்லூரியை எஸ்ஆர்எம் இந்த சொல் தமிழா சொல் பேரவை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றியை ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி கல்வி முறை குழந்தையிலிருந்தே தமிழ் வழியை இன்றைக்கி எல்லா பெற்றோர்களும் தவிர்க்கிற இந்த காலகட்டத்தில் தமிழ் மொழியை வளர்க்கணும், மாணவர்களிடையே ஆர்வத்தை தூண்டணுங்கிற வகையில் இந்த நிகழ்வு நடைபெறுவது மிக பெருமையாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் தமிழ்துறை தலைவர்களான முனைவர் முகிலரசி, முனைவர் நிர்மலாமா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாணவர்கள் நிறைவாக இருக்காங்க. அதற்கு காரணம் தமிழ் மீது அவங்க கொண்டுள்ள ஆர்வமும் இந்த தமிழ் பேராய்வு இடத்துல முன்னெடுப்பும் தான் காரணம். ஏன்னா பேச்சு போட்டி அப்படின்றது எல்லா கல்லூரியிலும் நடக்கும். ஆனால் பெரிய அளவில் ஒரு மண்டல அளவில் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க அப்படின்னா அது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரியது தான். ரொம்ப கணீர் என்ற வெண்கல குரலில் மாணவர்கள் பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் பற்று, தாய்மொழி ஆர்வம் இதையெல்லாம் வளர்க்கிறதுல நம்ம பல்கலைக்கழகம் எடுத்த இந்த முன்னெடுப்பிற்கு மிக்க மிக்க நன்றியையும் மனமார்ந்த மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் ராஜேந்திரன் ஐயா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். இன்று பேசிய அத்துணை பேருடைய உள்ளத்திலும் உடைய வார்த்தைகளிலும் தமிழானது தீப்பொறியாய் தெரித்து விழுந்தன. அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் தமிழுக்கு வளம் சேர்க்கின்ற வகையிலே அமைந்திருந்ததை நான் பார்க்கின்ற போது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. என்ன செய்வது, நான் மாணவ பருவத்தில் இல்லையே என்று எனக்கு ஒரு ஏக்கமாக இருந்தது. அப்படி இருந்திருந்தால் நானும் இன்றைக்கு ஒரு பேச்சாளனாக மாறி இருப்பேன் என்றுதான் பெருமை கொள்கிறேன். பாரிவேந்தர் அவர்களுடைய இந்த பணி தொடரட்டும். முதல் சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய நடுவர் வழக்கறிஞர் திருமதி சரண்யா சந்திரசேகர் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். இது சேலம் மாவட்டத்தில் ஃபஸ்ட் டைம் நடக்குது. இந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் நடுவராக வந்தோம். ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்ததை விட அதிகமாக தமிழில் இவ்வளோ பற்று இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குமான்னு தெரியல. பட் அந்தளவுக்கு நல்லா பண்ணாங்க. அவங்களோட திறமையின் அடிப்படையில் அடுத்த சுற்றுக்கு தேர்வு பண்ணியிருக்கோம். முதல் சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய நடுவர் ஏவிஎஸ் கலைக்கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு பிரசன்னா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். உண்மையாலுமே எதிர்பார்த்ததை மாணவர்கள் ரொம்ப சிறந்த முறையில் பேசினாங்க. கொடுக்கப்பட்ட தலைப்புகளை ஒட்டியே அவங்க பயணித்தாங்க. இன்றைக்கி ஆங்கில மோகம், பிறமொழி மோகம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நவீன காலமான சூழ்நிலையிலும் கூட தமிழ் மொழி மேலே இவ்வளோ ஆர்வமாகவும் தமிழ் மொழியை இவ்வளோ சிறப்பாக கையாளக்கூடிய மாணவர்கள் இன்னும் நம்மளுடைய நாட்டில் இருக்காங்கன்றது நமக்கு ஒரு பெரிய விஷயம். இப்படிப்பட்ட மாணவர்களை அடையாளம் காணும் ஒரு முயற்சியை நம்முடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் எடுத்திருக்காங்கன்றது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். முதல் சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய இதய நிறைவு தியான மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி முனைவர் கஸ்தூரி வெங்கடாச்சலம் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். 50% மேலே இருக்கவங்க எல்லாம் நல்லாவே டெலிவர் பண்ணாங்க அவங்க ஸ்பீச்சு. இதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆன் ஸ்பாட்டு கொடுக்கும் பொழுது நிஜமாலுமே அவங்களுடைய அந்த ஓன் லாங்குவேஜ், அந்த மொழியோட பற்று நமக்கு வெளிப்பட்டது.
எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி வெற்றிகரமாக 8 மண்டலங்களில் நிறைவடைந்து நிறைவு மண்டலமாக இந்த வாரம் சேலத்தில் இருக்கக்கூடிய ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரொம்ப சிறப்பான முறையில் காலையிலேருந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இணையதளம் வாயிலாக 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவு செஞ்சு நேரடியாக 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று முதல் சுற்று வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கு. இந்த முதல் சுற்றில் போட்டியிட்ட போட்டியாளர்கள் இருந்து 32 நபர்கள் 2வது சுற்றுக்கு தேர்வாகியிருக்கீங்க. இந்த 32 நபர்கள் யார் அப்படின்றத நான் இப்போ அறிவிக்க போகிறேன். முன்னதாக முதல் சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய நடுவர் பெருமக்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம். அதற்காக தமிழ் பேராய தலைவர் அவர்களையும் செயலர் அவர்களையும் பணிவன்போடு மேடை கழிக்கிறேன். முதலாவதாக ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களை பணிவோடு மேடை கழிக்கிறோம். இருதய நிறைவு மன அமைதி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கஸ்தூரி வெங்கடாச்சலம் அவர்களை பணிவோடு மேடை கழிக்கிறோம். தொடர்ந்து வழக்கறிஞர் திருமதி சரண்யா சந்திரசேகர் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு பிரதீப் குமார் அவர்களை மேடை கழிக்கிறோம். அடுத்ததா 32 நபர்கள் யார் யாருன்னு அறிவிச்சிடலாமா? ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போலயே. இந்த 32 நபர்களும் உங்களுடைய பதிவெண்கள், உங்களோட பெயர் இப்போ நான் அறிவிப்பேன். அறிவிக்க நீங்கள் எல்லாரும் மேடைக்கு வந்துடுங்க. ஆரம்பிக்கலாமா? பதிவு எண் 9110 கோ வைதேகி அரசு மகளிர் கலைக்கல்லூரி கிருஷ்ணகிரி. இரண்டு நபர்களும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. தற்பொழுது 2வது சுற்றுக்கான நடுவர் பெருமக்களை மேடை கழிச்சிடலாம். முதலாவதாக பன்னாட்டு பேச்சாளர் கைலாஷ் மகளிர் கல்லூரி சேலத்தினுடைய மேனாள் முதல்வர் முனைவர் வே சங்கர நாராயணன் ஐயா அவர்களையும் பல ஆண்டு காலமாக தமிழ் மொழிக்காக பணியாற்றுபவர் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி சேலம் 8னுடைய தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் நா சுபா அவர்களை மேடை கழிக்கிறார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலத்தில் காலையிலிருந்து ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்று முதல் சுற்று வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கு. தொடர்ந்து இப்போ 2வது சுற்றுக்கு முன்னேறி இருக்கும். 2வது சுற்றில் போட்டியிட போகிற போட்டியாளர்களுடைய பதிவெண்கள் என் கையில் இருக்குது. 2வது சுற்றினுடைய முதல் போட்டியாளர் பதிவு எண் 9069. சமூகம், நல்லிணக்கம் இவ்விரண்டிற்கும் வேறுபாடுகள் உண்டா? இல்லை. இந்த சமூகத்தில் நல்லிணக்கமானது கடைபிடிக்கப்படுகிறதா? ஆம். மரங்களிலே உயர்ந்தது சந்தன மரம். ஏனென்றால் அதை நாகப்பாம்பின் விஷத்தால் ஒன்றும் செய்ய இயலாது. தமிழகம் என்பது சந்தன மரத்தை போன்றது. ஜாதி மதம் போன்ற எந்த பாம்பின் விஷமும் அதை ஒன்றும் செய்ய இயலாது. அதுதான் இங்கு நல்லிணக்கம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கு ஜாதி மதம் என வேறுபாடுகள் பல இருந்தாலும் இந்தியா என்னும் ஒற்றை சொல்லுக்கு அனைவருக்குள்ளும் இருக்கும் சிந்தனையானது ஒன்றுபட்டது. அதுவல்லவா இங்கு நமக்கு நல்லிணக்கத்தை எடுத்து காட்டுகின்றது. உலகத்தில் எங்கோ ஒரு மூலையிலே நீரஜ் சோப்ரா பெறுகின்ற தங்கத்திற்காக இங்கே குவியக்கூடிய பிரார்த்தனைகள் சொல்லும். இங்கே மதங்களை தாண்டிய மனித நேயம் நிலைத்திருக்கிறது என்பது. அந்த மனித நேயமிக்க சமூகம்தான் சமூக நல்லிணக்கம். பொது வாழ்வில் பெண்கள் மகாநதிகள் பலவும் சங்கமமாகும் இடம் கடல். மாண்பு மிகு பண்புகள் சங்கமமாகும் இடம் பெண்தானே. அக்காலங்களில் பெண் குழந்தை பிறந்தால் துக்கப்படுவர், துயரப்படுவர், கவலை கூடப்படுவர். இல்லை என்றால் அந்த பால் இந்த பால் கள்ளிப்பாலை கொடுத்தா குழந்தையை கொள்வர். சமையல் அறையில் விட்டு சமையல் செய்கின்றனர். யாராவது வந்து பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் செல்லவில்லை என்று கேட்டுவிட்டால் போதும், பெட்டை கோழி கூவிர பொழுது விடியுமா? பொட்ட பிள்ளைங்க படிச்சு என்னாக போறாங்க? அடுப்போதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு. இன்றைய காலத்தில் பொது வாழ்வில் பெண்கள் பல துறைகளில் சாதிக்கிறார்கள் அல்லவா? ஒரு ஆணின் கீழ் ஒரு பெண் மதித்து நடத்தப்படுகிறாள் என்றால் அவள் தலைவியாக மாற்றப்படுகிறாள். அத்தகைய தலைவி இல்லை, அத்தகைய பெண் தான் ஒரு நாட்டிற்கு மிக பெரிய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக்க பாதையில் அறிவியல் என்பது ஆய்வின் வெளியோடு, அதற்கு ஓய்வு என்பதே கிடையாது. இந்த உலகத்தில் அறிவே உலகை ஆளும் என்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அறிவியலே இந்த உலகை ஆளுகிறது. 2274 முறை தோற்று மின் விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்கவில்லை என்றால் இங்கு மின்விளக்குகள் ஒளித்திருக்காது. அது மட்டுமா, இன்றைய அறிவியலில் செவ்வாய் கிரகத்தை படம் பிடிக்கும் அளவிற்கு நாம் உயர்ந்துள்ளோம் என்றால் அதற்கு காரணம் அறிவியல் தான். அதை தான்
NS கலைவாணர் அவர்கள் விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, நான் மேனாட்டரை விழுந்து கலைச்சி காட்ட போறேண்டி, நெல்லு குத்த மாவரைக்க நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினு என பாடினார். இந்த அறிவியலே உலகை ஆள்கிறது. தமிழர் பண்பாட்டின் தனித்தன்மைகள் எவை சொல்வேன், எவற்றை சொல்வேன், அதை நான் எப்படி சொல்வேன்? தனி பண்புகள் என்றால் மொழி சொல்வதா, இலக்கணம் சொல்வதா, இல்லை நான் எதை சொல்வது? 2 அடியில் ஒரு மனிதன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று 2 வடியில் சொன்ன திருவள்ளுவரை பற்றி சொல்வதா? எம்மொழி எவ் இனம் என்று கூட தெரியாமல் ஒரு மனிதன் உலகத்தையே அளந்து விட்டான் என்று அவருடைய பெருமையை சொல்வதா? ஒரு பெண் நின்றால் தீட்டு, நடந்தால் தீட்டு, உட்கார்ந்தால் தீட்டு என்று தீட்டு தீட்டு தீட்டென்றாம் இருந்து கொண்டிருந்த பெண்ணை தன்னுடைய கையெழுத்தால் பெண் தீட்டினால் மட்டுமல்ல, பெண்ணை தீண்டினால் கூட தீட்டு என்று பெண்ணை சீண்டினார் மீது பழி வைத்தாரே எமது கலைஞரின் பெருமையை பற்றி சொல்வதா? அச்சம் தவிர். அச்சம் இன்றைய காலகட்டத்தில் அச்சம் அச்சம் என்னும் ஒரு சொல்தான் பலரின் உச்சத்திற்கு தடையாகவே விளங்குகிறது. என் இனிய தோழிகளே, இன்று எத்துணை இடங்களில் நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் என்பதை குறுஞ்செய்திகளிலும் பெரும் செய்திகளிலும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் எப்பொழுது உங்களின் அச்சத்தை தவிர்த்து மகாத்மா காந்தியடிகள் சொன்னது போல உங்களுக்கென ஒரு சுதந்திர இந்தியாவை உருவாக்க அந்த நள்ளிரவு 12 மணி அளவில் உடல் முழுவதும் தங்கத்தினை கொண்டு சுதந்திரமாக சென்று வருகிறீர்களோ அன்று தடை உடைக்கப்படுகிறது, அச்சம் தவிர்க்கப்படுகிறது. பெண்களோட முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருக்கிறதும் சரி, பொதுவாகவே ஒரு சமூகத்தில் நடந்து போகிறப்போ அவளுக்கு முற்றுக்கட்டையா இருக்கிறதும் சரி ஒரு பெண் தான். ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களுக்கு இன்னும் எத்தனை சுதந்திரங்க தரல. வெளியே போகிறதுக்கான சுதந்திரம் இருக்கு, சொந்தமாக முடிவெடுக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கு, தன்னுடைய வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கு. அந்த அவ்வளவு சுதந்திரம் இருந்தும் தன்னுடைய முடிவை தானே தேர்ந்தெடுக்க தெரியாம தவறான வழியில போறாளே, அப்ப பெண்களோட முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது யாரு? ஒரு பெண் தானங்க. நம்ம அம்மாக்க நம்ம மேல நம்பிக்கை வச்சு நீ வெளியே தைரியமா போயிட்டு வா, நான் உனக்கு துணையா இருக்கேன். ஒரு ஆண் உன்னோட எகுத்தாப்புல வந்தா உன்னை தப்பா பேசினா அவனை என்னன்னு எகுத்து கேள்வி கேளு, உனக்கான உரிமையை அங்க வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஒரு தாய் ஒரு பெண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா அந்த பெண் தான் இந்த உலகத்துல சாதிக்கக்கூடிய முதல் பெண்ணா இருப்பா. அந்த கொரோனா காலகட்டத்தில் நம்முடைய வெளிநாட்டு நாடுகளில் இருக்கும் சீனாவும் பல நாடுகளும் கொரோனால் பாதிக்கப்பட்ட போது இந்த மஞ்சளை தான் கிருமி நாசினியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம் தமிழகத்தில் அன்று மஞ்சள் நீராட்டு விழா, மஞ்சள் ஊற்றுதல் என்று ஏன் ஊற்றிக் கொண்டிருந்தார்கள்? அன்று நம் வீட்டில் இருக்கும் திருவிழாக்கள் நடந்த போது கூட அந்த திருவிழாவில் நிறைய பேர் மாமிச உணவுகளை சாப்பிட்டு இருப்பார்கள். அதனால் பல நோய் கிருமிகள் வரும் இந்த உலகத்திற்கு. அதை தடுப்பதற்காகத்தான் மஞ்சளில் குளிப்பது, மஞ்சளை வீதி ஊரம் வீசுவது என்ற பழக்கம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கிறதா? இன்று வண்ண வண்ண மருந்துகளையும் வண்ண வண்ண சாயங்களையும் பூசிக்கொண்டு இதுதான் பண்டிகை என்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மதிக்கட்ட சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீந்த தெரியாத மீன்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை, பாடத் தெரியாத குயில்கள் இல்லை. ஆனால் உணவே மருந்து என்று தெரிந்தும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் வாழும் இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் எங்கு நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்? வறுமையில் வாடும் ஒவ்வொரு மனிதனும் குடிக்கிறான், வருமானம் இல்லை என்பதால் அல்ல. தன் தோழன் வாமச்சான் ஒரு டைம் பாருக்கு போயிட்டு வரலான்னு சொன்னதனால மட்டுமே. அந்த நண்பன் சொல்லியிருந்தால் உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு மகள் இருக்கிறாள், நீ மதுக்கடையை நாடக்கூடாது என்பதுதான். ஆனால் அவள் ஒரு முறை வா, என்ன தவறு இதில், வா பழகிப்பார் என்று சொன்னதனால் ஏற்பட்ட பின்விளைவு இன்று ஒரு பெண் மரணம் அல்லவா? நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இளைஞர்களாகியவர்களும் குடிமகன்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும், குடிமகன்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. குடியை கெடுப்பது உண்மை, ஆனால் நம் கூடியிருக்கும் நண்பர்கள் கூட நம்மை கெடுத்து விடுகிறார்கள். ஆகவே உனது உண்மையான பாதையை நீ தேர்ந்தெடு, எதற்கும் அடிமையாகி விடாதே ஒருபோதும். திருச்சியிலே ஒரு தனியார் பள்ளி வந்த பேருந்து ஆனது, மாணவர்களை ஏற்றி வந்த பேருந்து ஆனது என்ன செய்கிறது என்றால்
கரையை கடக்கும் பொழுது அந்த குளத்திலே விழுந்து விடுகிறது. அப்பொழுது அந்த பேருந்தில் வந்த சுகந்தி என்ற ஒரு ஆசிரியர் செய்த செயல் என்ன தெரியுமா? அத்தனை குழந்தைகளும் மூழ்கி மூழ்கி அத்தனை பேரையும் காப்பாற்றிய அந்த சுகந்தி என்ற ஆசிரியரால் தான் பிழைக்க இயலவில்லை. இதை கண்டு ஒரு கவிஞன் எழுதுகிறான் இப்படியாக, எல்லா பெண்களும் ஒரு முறை மூழ்காமல் இருந்துதான் பிள்ளைகளை பெறுவார்கள். சுகந்தி என்ற ஆசிரியர் தாங்களோ இத்தனை முறை மூழ்கி மூழ்கி இத்தனை பிள்ளைகளை பெற்றீர்களே என்று சொன்னார். பொது வாழ்வில் பெண்கள் பெறாத இடம் என்பது எதுவும் இல்லை. பெண்கள் கால் பதித்தால் அது என்றும் வெற்றிதான். ஆம், என்னை பெற்றவளும் பெண்தான், என்னுடன் பிறந்தவளும் பெண்தான். இப்படியாக சொல்கிறேனே, கோவையிலே அருகில் உள்ள கிராமத்து மக்கள் மாதவிடாயின் பொழுது பெண்கள் ஏற்படும் உதிரப்போக்கை இலைத்தலைகளால் துடைத்து எறிந்து சுகாதாரமற்ற முறையில் நோய்வாய்ப்படுவதை அறிந்த கோவை கல்லூரியை சார்ந்த மாணவிகள் நாப்கின் என சொல்லப்படும் சுத்திகரிப்பு ஆடையை தயாரித்து இயற்கையான முறையில் தயாரித்து வெறும் 2 ரூபாய்க்கு அந்த பெண்களுக்கு தந்தார் என்று சொன்னால், பெண்ணின் வலியை உணர முடிந்தவள் தான் பெண் என்று சொன்னார். பொது வாழ்வில் பெண்கள் வீற்றிருக்கிறார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஒரு பெண்ணானவள் தன்னுடைய சிறு வயதிலிருந்து தன்னுடைய பள்ளி பிராயத்திலிருந்தே பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சிறு பிள்ளைக்கு என்ன தெரியும் பாலியல் வன்முறை என்றால் என்னவென்பதை? பள்ளி பருவத்தை கடந்து தன்னுடைய கல்லூரியின் பருவத்தில் அடையும் பொழுதும் தன்னுடைய ஆசிரியர்களாலோ சக மாணவர்களாலோ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறார். பள்ளி கல்லூரியை தாண்டி ஒரு பெண் அலுவலகம் சார்ந்த வேலைக்கு குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு அலுவலகத்திற்கு வந்தாலானால் அலுவலகத்திலும் அதே பிரச்சனை இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கேட்க ஆள் இல்லாமல் இல்லை, கேட்க ஆள்கள் இருந்தும் தவறுகள் செய்ய எந்த ஆண்களும் துணியாமல் இருப்பதில்லை. இப்படியாக பாலியல் சார்ந்த அத்துணை துன்புறுத்தல்களும் வன்முறைகளும் அன்றிலிருந்து இன்று வரை இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்றால் பாலின கல்வியினுடைய அவசியமானது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பாலின சமத்துவத்தையும் பாலின அடையாளத்தையும் ஒவ்வொரு குழந்தைக்கும் சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருந்தோமானால் இந்த பாலியல் கல்வி என்பதை நாம் தனியாக வைத்து சொல்லிக் கொடுக்க அவசியம் இருக்க வேண்டியதில்லை. பாரதி அன்றே சொன்னால் அல்லவா, கற்பு என வந்தால் ஆண் பெண் இருவருக்கும் நடுவில் வைக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த கற்பு இன்றைய சூழலில் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். அந்த சூழல் இன்றைக்கு இருந்திருந்தால் இன்றைக்கு இத்துணை பாலியல் இச்சைகள் நடந்தேறி இருக்குமா? 8 வயது சிறுமியவள், எப்படி 8 வயது சிறுமியவள் மான் போல் துள்ளி குதித்தவளுக்கு தெய்வங்கள் சாட்சியாய் நடந்த அந்த வெறியாட்டம். அங்கிருந்த தெய்வங்களை, அதாவது கற்சிலைகளை கேட்கிறேன், இந்த கொடூரம் நடந்த பொழுது உங்கள் விழிகள் என ஒளியிழந்து விட்டதா, இல்லை உங்கள் கைகள் தான் கட்டப்பட்டிருந்ததா? அதுவும் இல்லை என்று சொன்னால் ஆசிப்பாவும் 1000ல் 1 என மனம் மறுத்து விட்டதா? இந்த கொடூரத்தை நிகழ்த்தியவனின் ஆண்மையை அழித்து சதையை கிழித்து குருதி சொட்ட சொட்ட அவருடைய ஒவ்வொரு திசும் என்னை கொன்று விடுகள் என கெஞ்சும் அளவிற்கு தர்மத்தை தர வேண்டிய அதிகாரிகள் வெறும் காசுக்காக அத்தனை பேரையும் தப்பிக்க விட நினைத்தார்களே. இப்படிப்பட்ட சமுதாயத்தை மீட்டெடுக்க கட்டாயம் பாலியல் கல்வி தேவை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எடுத்துக்கொண்டால் அவர் தான் எடுத்துக்கொண்ட திராவிட இயக்க கருத்துக்களை வெளிப்படுத்தினார். மேலும் பல நடிகர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கைகளை வெளிப்படுத்தினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைய திரைப்படங்கள் எவ்வாறு இருக்கிறது? ஒரு நடிகர் எப்படி தன்னுடைய செய்கைகளை திரைப்படத்தில் காட்டுகிறாரோ அவரை பின்பற்றி அவனுடைய ரசிகராக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞன் அதை வெளிப்படுத்துகிறான். அந்த இடத்திலே அவர் நேர்மறையான சிந்தனையை விதைக்கிறாரா அல்லது எதிர்மறையான சிந்தனையை விதைக்கிறாரா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சரியாக இருந்தால் அது சரி என்று எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் மிகவும் தாழ்ந்து அந்த திரைப்படங்களினுடைய கதாபாத்திரங்கள் அமைக்கப்படுகிறது என்றுதான் நான் கூறுவேன். ஆக்கப்பாதையில் அறிவியல் வளர்ச்சி என்பது எனக்கு ஹைட்ரஜன் தொடர்வண்டி கண்ணுக்கு தெரிகிறது. இன்றைக்கு புகைவண்டி, மின்வண்டி எல்லாம் மாறிவிட்டு இன்றைக்கு ஹைட்ரஜன் தொடர்வண்டி என்கிற ஒன்றிற்கு சுமார் 2500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்தியா ஆக்கப்பாதையை நோக்கி அறிவியல் வளர்ச்சியில் பயணித்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் அறிவியல் வளர்ச்சியின் வாயிலாக இன்றைக்கு சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நூலகத்திற்கு சென்றிருந்த காலமெல்லாம் சென்றுவிட்டு இன்றைக்கு மின் நூலகத்தில் நாம் புத்தகங்களை தேடிக்கொண்டிருக்கிறோமே, இதுதான் ஆக்கப்பூர்வமான அறிவியல் வளர்ச்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு பெண் நமக்கெல்லாம் தெரியும். 4 வெறிப்பிடித்த நாய்கள் ரயில் பாதையில் அவளை தூக்கி எறிந்த பொழுது அவள் கால்கள் உடைக்கப்பட்டு அவள் உடல் சிதைக்கப்பட்டு கிடந்தாள். நாயின் மூத்திரம் மேலே பட்டு கற்களால் அடித்து அடித்து கொடுமைப்படுத்தியப்பட்ட பெண் மருத்துவமனையில் சென்று அவளது ஒரு காலை வெட்டியே எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது அவள் மனம் தவறாமல் எனக்கு அச்சமே இல்லை என்று 2013ஆம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி இறங்கினாள் என்றால் அவளை விட ஒரு வீர பெண்மணி இந்த எடுத்துக்காட்டில் எப்படி கூடுவது? அச்சத்தை தவிர்த்த கதைகள் எத்தனையோ நம் காதில் வந்து விழுகின்றது. மருதாணி சிவப்போடு முகமும் சிவந்து கைகளை விரித்தபடி ஓடி வந்த ஆசை மகள் பின்பு ஒரு நாள் புதர்களுக்கிடையே இரத்த சிவப்போடு கால்களை விரித்தபடி கிடந்த பாவக்கதையை சொல்வதா? ஆசைப்பட்ட குற்றத்திற்காக ஆணவ கொலை செய்த அவளைகளின் கதை சொல்வதா? இருமனம் பேசாமல் பேசப்படும் திருமணங்களில் வெக்கத்தில் குனியாமல் வேதனையில் குனிந்திருக்கும் கட்டாய கதையை சொல்வதா? வரலாற்று கதைகளில் வழிகள் நிறைந்த கதைகள் பல்லாயிரம் இருக்க எதை நான் சொல்வது? சங்க தமிழகம் சார்பெல்லாம் சாற்றி பொங்கிட உளமெல்லாம் பூரிக்கும் தோள்கள் அறத்தினில் சிறந்தும் அறிவினில் தெளிந்தும் மரத்தினில் மாண்பர் மாப்புகள் விளைத்தும் திறத்தினில் செம்மையில் சீர்சால் நெஞ்சினில் உரத்தில் உயர்ந்தும் உடல்நலம் பெறலில் தனியொரு தகமையை தனக்கென கொண்டு மனிதருள் மணிகளாய் விளங்கியவர் எம் தமிழர். அவர்தம் வீரத்தின் சிறப்பெல்லாம் விருத்தெடுத்து வந்துரைக்கும் சாரத்தின் தகையெல்லாம் புறநானூற்று கண்டுள வெம்ம கதிர்த்தேழு பெருமிதம் மண்டிட மட்டில்லா மர உணர்வு ஓங்கும் நாட்டு பற்றால் நயத்த நல்லுயிர் வீட்டு களத்தில் வெற்றி விளைத்தனர் புகழினை ஓங்கி போற்றுகள நாயர் என்று சொன்னால் அன்றைக்கு அறிவிலும் ஆற்றலும் அறிவியலும் திறந்த ஒரு தொன்மை பண்பாடு கலாச்சாரம் அச்சம் தவிர்த்து எம் தமிழ் கலாச்சாரமே. அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த போது அரசாங்க வேலையாக இருந்தாலும் கூட சரி உதறிவிட்டு ரவுலட் சட்டத்திற்கு எதிராக திரும்பி ஒத்துழையாமை இயக்கத்தில் தொடங்கி இங்கிருந்து சென்று எல்லாரும் சர்வாதிகாரி சர்வாதிகாரி என்று உச்சரித்துக் கொண்டிருந்த ஹிட்லர் தோளில் கையை போட்டு பேசினாரே நம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அன்றைக்கு அச்சத்தை தவிர்த்து விடுதலை வேட்கையை இங்கு ஊன்றியதனால்தான் அன்றைக்கு ஆங்கிலேய அரசாங்கம் நம்மிடமும் இராணுவ படை இருக்குமோ என்று அச்சத்தை நம்மிடம் நாம் அச்சம் தவிர்த்ததனால்தான் நம்மிடம் சுதந்திரத்தை கொண்டு சென்றார்கள். இயல் இசை நாடகம் என்ற 3 கலைகளையும் தன்னுள் அடக்கி மக்களை மகிழ்விக்கும் ஒரே கலை நாட்டுப்புற கலைகள்தான். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் அதன் நிலைமை என்னவாக இருக்கிறது? சில கலைகள் காணாமலே போய்கொண்டிருக்கின்றன. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயரத்தான் கொன் உயரும். ஆக ஒரு வயலில் வரப்பு உயர்ந்து இருந்தால்தான் நீர் நிரம்பி நிற்கும். நீர் நிரம்பி இருந்தால் பயிர்கள் செழிப்பாக வளரும். பயிர்கள் செழிப்பாக வளர்ந்தால்தான் அந்த நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும். ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால், அந்த பயிர்கள் செழித்து வளர வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு அடித்தளம் சரியாக இருக்க வேண்டும். அதனால் நாட்டுப்புற கலைகளின் அழிவுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது, அதன் வளர்ச்சிக்குத்தான் நாம் காரணமாக இருக்க வேண்டும். அரசியலில் இளைஞர்களுடைய பங்கு இல்லை என்று சொன்னால் இன்று இந்த இந்தியாவை கடந்து பல உலக நாடுகள் எந்த நிலையில் இருக்கும் என்பதை நம்மால் அனுமானித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கிறது. ரஷ்யாவிலே மன்னராட்சி இருக்கின்ற போது, மக்களை சுரண்டுகின்ற போது, மக்களின் வளங்களை சுரண்டி வறுமையின் ஆழத்தில் அவர்களை வைத்துக் கொண்டிருந்த போது லெனின் என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்சிகரமான இளைஞர் அரசியலில் இறங்கி போராடவில்லை என்று சொன்னால், பத்திரிகையாக எழுதி மக்களுக்கு உங்கள் உணர்வுகளை புரிய வைக்கவில்லை என்றால், புரட்சிகரமாக அந்த நாட்டிலே இறங்கி போராட வைக்கவில்லை என்று சொன்னால், இன்று ரஷ்யா உலக நாடுகளின் வளர்ச்சியடைந்த நாடுகளில் 3வது இடத்தில் இருந்திருக்காது என்பது மிகவும் முக்கியமான உண்மையாக சொல்லப்படுகிறது. இன்று யோசித்து பாருங்கள், கியூபாவிலே இலவசமான மருத்துவமும் இலவசமான கல்வியும் அனைவருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் ஆதிக்கத்தின் கீழே கியூபா பிடிக்கப்பட்டிருந்த போது ஃபிடல் காஸ்ட்ரோ என்று சொல்லக்கூடிய இளைஞர் அரசியலிலே குதித்து இந்த மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று கொரில்லா போர் முறையினாக சிறந்த வீரன் என்று சொல்லக்கூடிய சேகுவேராவோடு இணைந்து போராடவில்லை என்று சொன்னால், கியூபா என்ற நாட்டில் இன்று கல்வி இல்லை, இன்று இலவசமாக அவர்களுக்கு மருத்துவம் கிடைத்திருக்காது என் தோழமைகளே. முத்தமிழத்தம் மதுரையில் பிறந்து எண்ணற்ற ரசிகர்களை படைத்து தனக்கென தனி திறமையும் அங்கீகாரம் பெற்றவள் நர்த்தகி நட்ராஜ். ஆம், தன்னுடைய கலையால்
திருநங்கை எண்கள் அடிப்படையில் கோசா 9 என்று அவர்களை முடக்கி வைத்த இந்த சமுதாயத்தில் நான் திருநங்கையாய் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாட்டிய கலையை இந்திய அரங்கத்தில் அரங்கேற்றிய அந்த நர்த்தகியை பற்றி இன்று பேசத்தான் வேண்டும். ஆனால் இன்று நாட்டுப்புற கலைகள் பலர் பாலியல் பண்டங்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதுதான் என் வழக்கு. ஆம், காலையிலே கடற்கரை சாலையிலே ஒரு கையில் சிலம்போடு ஒருத்தி இருந்தாள். அவள் யார் என்று கேட்டேன். பத்தினி கண்ணையாம். சரி, ஒற்றுக்கொள்கிறேன். மாதவியும் நாட்டுப்புற கலைஞர் தானே. அவள் பேர் மறுக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் பண்டங்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிற இன்னொரு கண்ணையை தேவலை. என் தாய் மாதவியே போதும். தமிழர்களுடைய பண்பாடு என்பது அழிந்து கொண்டுதான் வருகிறது. ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு உணவு அறிந்து கொண்டு இருக்கிறானோ அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அன்றைய தமிழர்கள் 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் தாண்டிவிட்டார்கள் என்பதுதான் அறிக்கையில் உள்ளது. ஆனால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் அருந்திய ஆரோக்கியமான உணவுதான். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் 3 பிரிவுகளாக பிரிக்க முடியும். குழந்தை வாழ்க்கை, இளமை வாழ்க்கை, முதுமை வாழ்க்கை. அந்த 3 வாழ்க்கையிலும் அவன் அருந்தும் உணவுதான் அவனுடைய உடல் நலத்தை பேணி எந்த நோய் நொடியும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை செழுமை செய்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்றைய காலகட்டமோ நவீன காலகட்டமாக மாறியுள்ளது. எரிபொருளில் ஆரம்பிக்கும் அனைத்து உணவுகளையும் தான் இன்றைய இளைய சமுதாயம் விரும்பி உண்ணுகிறார்கள். அப்படி உண்ணும் பொழுது அவர்களுடைய நுரைவாயில் இருந்து அவர்களுடைய மூச்சுக்குழாயில் இருந்து அனைத்து உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நாட்டுப்புற கலைகள் என்றால் என்ன? அவை நம்முடைய வாழ்வியலையும் பண்பாட்டையும் பண்பாட்டு செறிவையும் கலாச்சாரத்தையும் வாழ்வியலையும் நம்மிடத்தில் பதிவு செய்வதே ஆகும். தெருக்கூத்து, பரதநாட்டியம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம், பறையோசை, குதிரையாட்டம் என்று எத்தனையோ அழியாத நாட்டுப்புற கலைகள் இன்றளவும் தமிழக மக்களிடையே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் இன்று நாம் பாதுகாத்து கொண்டு வருகிறோமா என்றால் அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. பள்ளி மாணவர்களிடையே குழந்தைகளிடையே கேட்டால் நாட்டுப்புற கலைகள் என்றால் என்னவென்று கேட்கிறார்கள். அப்படி ஒரு நிலைமை உண்டாகிவிட்டது நாட்டுப்புற கலைகளுக்கு. நாட்டுப்புற கலைகள் வெறும் சமூக கருத்துக்களை மட்டும் தான் சொல்கிறதா? இல்லை, அவை இதிகாசங்களையும் சொல்கின்றன. இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடுவதன் மூலமாக தன்னுடைய தனிப்பட்ட நிலைமையையும் வளர்த்து கொள்வது மட்டுமல்லாமல் சமுதாய பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கு தீர்வு காணும் நிர்வாக தலைமையுடையனுடைய பொறுப்பையும் ஏற்புடையதாக தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னுடைய பிரச்சனை எனக்கு வரவே கூடாது. இன்று நான் ஒரு விஷயத்தை சந்திக்கிறேன் என்று சொன்னால் அது யாருக்கும் வரக்கூடாது என்று நோக்குகின்ற நோக்கு பார்வை இன்று எந்த இளைஞர்களிடமும் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூலிப்படைகளாகத்தான் இருக்கிறார்கள். புரியவில்லை என்றால் பிரித்துப்பார்கள். கூலிப்படைகளாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையும் சமூகத்தையும் பராமரிப்பதும் பாதுகாப்பதும் எங்களின் கடமை என்று பல்வேறு இளைஞர்கள் ஜேசிஐ மூலமாகவும் ரோட்டரி சங்கம் மூலமாகவும் லயன்ஸ் என்கின்ற சங்கம் மூலமாகவும் பல்வேறு தங்களுடைய சாதனைகளையும் சமூக சேவைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாரதிதாசன், பாரதியார், பெரியார், அண்ணா என்ற பல்வேறு நபர்கள் நம் நாட்டிற்கு பெண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடி நின்றது நீங்கள் குடிப்பதற்கா? இல்லை பிறர் குடியை கெடுப்பதற்கா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இவர்கள் குடிகாரர்கள் ஒரு நுண்ணுயிரை போன்றவர்கள். இவர்களை அழிப்பதற்கான ஒரு உந்து சக்தி இல்லை, நுண்ணுயிர்களை அழிக்கும் ஒரு எதிர்ப்பு ஆற்றல் இவ்வுலகில் பிறக்கவில்லையா? என்ன, இவர்கள் இயற்கையே மதிக்குவதில்லை. செல்லும் இடமெல்லாம் குப்பைகளை வீசாதே என்னும் கூறும் மக்களையே ஏசுவது. ஆடாடா, ரோட்டில் உமிழாதே என்று ஏற்றில் படித்தாலும் அதை பின்பற்றும் மானிடர்கள் புவியுலகில் எத்தனை பேர்? குடிக்காதே என்று சொன்னால் குடிமகன் நான் குடிக்காமல் எங்கே செல்வது என்று வினவுகிறார்கள். ஆடாடா, குடிமகன் குடிப்பதற்கா? குடிமகன் என்ற பெயரைத்தான் குடிமகன் என்றால் நாட்டில் வசிப்பவன் என்று பொருள். அது தெரியாமல் குடித்தால்தான் குடிமகன், நடித்தால்தான் நாட்டில் தலை சேர்ந்த மகன் என்று நடிப்பதும் குடிப்பதும் நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். கல்வி என்பது அனைவருக்கும் சரிசமமாக கிடைக்க வேண்டியதா இருக்கிறது. அங்கும் ஜாதி மத வேறுபாடு என்று பார்த்தால் அனைவருக்கும் சரியான கல்வி கிடைத்து விடுமா என்ன? கல்விக்கு தெரியுமா இது இவர்கள் இந்த ஜாதி இவர்கள் வேறு ஜாதி என்று? கல்வி அனைவர்களுக்கும் ஒன்றுதானே.
ஒரு சண்டையோ ஒரு இடத்துல ஏதாவது கலவரமோ ஏற்பட்டால் நாம் என்ன செய்கிறோம்? அனைவரையுமா போய் காப்பாத்துகிறோம்? அப்படியெல்லாம் இல்லை. ஐயோ அவ எனக்கு தெரிஞ்சவ, அவ ஏன் ஜாதி அப்படின்னு தானே நம்ம நினைத்து காப்பாத்துகிறோம். அதை எல்லாத்தையும் நாம் விட வேண்டும். அடுத்ததாக பெண் உரிமை. பெண்ணுக்கே இங்கு அதிக உரிமை எல்லாம் கிடையாது. இதில் ஜாதி சமூகம் என்று அதை வேற நடுவில் கொண்டு வருவார்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் என்பர். ஆனால் நாட்டின் கண்களாகவா இருக்கிறார்கள்? அங்கேயும் ஜாதி, அவள் அந்த ஜாதி, இவள் இந்த ஜாதி, இவளுடன் பேச வேண்டாம் என்று. இது அனைத்துமே கல்லூரி பள்ளி என்று அங்கிருந்து தானே தொடங்குகிறது. இளைஞர்கள் நாட்டின் மிகப்பெரிய சக்திகளாக இருக்கிறார்கள். இவர்களிடையே ஜாதி சமய மதம் என்ற வேறுபாடுகள் இருக்கவே இருக்காது. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இங்கு எங்கு ஜாதி இருக்கிறது? ஒரே மொழிதானே, அது தமிழ் மொழிதானே. செய்வதை துணிந்து செய்து சொல்வதை தெளிந்து சொல்லி நேற்று சுருங்கிடாமல் நேர்பட பேசு. உன்னிடம் யாராவது பேசினால் அவர்களுடைய கண்களை பார்த்து பேசு. கண்களில் இருந்து தெரிந்து விடுவாய் தானே உன்னை அவர் பார்க்கும் விதம் எவ்வாறு என்று. இந்த சமூகத்தில் உன்னை பேசியவர்களும் அன்பாக இருப்பவர்களும் உனக்கு உதவி செய்வார்கள், உன்னை பாதுகாப்பாக வழி நடத்துவார்கள் என்று தவறான எண்ணத்தில் இந்த சமூகத்தில் நீ வாழ்ந்து விடாதே. எங்கெல்லாம் உங்களுடைய குரல் குறைவாக ஒழிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் உங்களுடைய மதிப்பு தட்டப்படுகிறதோ, எங்கெல்லாம் நீங்கள் ஒடுக்கப்பட்டு பாலியல் வன்முறைக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அங்கெல்லாம் சிந்தனை செய்து கொள், கற்றுக்கொள். பாலியல் கல்வி உனக்கு வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்று. இங்கு பெண்ணாய் பிறந்த ஒவ்வொருவரும் பாலியல் கொடுமைக்கு ஆட்பட்டு தான் கொண்டிருக்கின்றார். எங்கெல்லாம் பிறந்த தாயிடமா, பிறந்த தகப்பனிடமா, இல்லை பேருந்து பயணத்திலா, இல்லை ஆசிரியர்களிடமா, சென்றும் இடமெல்லாம் உனக்கு பாதுகாப்பு நீயே என்று உணர்த்திக்கொள். இறுதியாக பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்கள் இல்லையே நாட்டிற்கே ஒளி இல்லை, கண்கள் இல்லையே மனிதனுக்கே ஒளி இல்லை என்கின்ற நிலையை தவிடுபொடியாக்கிவிட்டு, ஆம் இன்றைக்கு திரைப்படங்கள் எவ்வாறாக இருந்து கொண்டிருக்கிறது, திரைப்பட பாடல்கள் எவ்வாறாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பெண்களுக்கு சார்ந்துதான் இருந்து கொண்டிருக்கிறது. கருவறை இல்லாதவர்களே கோவிலின் கருவறைக்குள் செல்கிற பொழுது கருவறையை சுமக்கின்ற பெண் ஏன் கோவிலின் கருவறைக்குள் செல்லக்கூடாது என்கின்ற தடையை உடை தெரிந்துவிட்டு இன்றைக்கு திருச்சியிலே இருக்கிற சுகாஞ்சனா என்கின்ற ஒரு பெண்மணி திருவாசகத்தையும் தேவாரத்தையும் முழங்கி கொண்டிருக்கிறார். இப்படியாக திரைப்படங்கள் பெண்களுக்கு சார்ந்துதான் பெண்களுக்கு சார்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்ற அவ்வை கூறும் முன்பே அணு என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள். அறிவியல் வளர்ச்சிகள் எண்ணற்ற சாதனைகளை படைத்து வருகின்றது இந்த அணு கொள்கைகள். அது மட்டுமல்ல, இணையத்தில் தொடங்கி இன்றளவும் எண்ணற்ற சாதனைகளை அறிவியல் தந்து கொண்டு தான் இருக்கிறது. கல்வியிலும் சரி, விஞ்ஞானத்திலும் சரி, தொழில்துறையிலும் சரி, எந்தெந்த துறையாக இருந்தாலும் சரி, அறிவியல் ஆக்கமே அதில் இன்பபுற ஒரு கருவியாக இருக்கிறது. ஐயா ஐன்ஸ்டைன் அவர்கள் அணுக்கொள்கையை கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக பயன்படுத்திய சொல்தான் அணு என்ற சொல்லானது. உழைப்படாத கல் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு நினைவாவதில்லை என்று நம் முன்னோர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தமிழர்களோ உளியும் படாமல் சிலைகளை செதுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அறிவியல் பாதையில் ஆக்கத்தை பெற்று கொண்டிருக்கிறது என்பதுதானே பொருள். தமிழரின் பண்பாட்டில் மிகவும் முக்கியமானது பண்டிகைகள் வகிக்கின்றன. அதில் முக்கியமான பண்டிகையாக பொங்கல் பண்டிகை திகழ்கிறது. ஏனென்றால் பொங்கல் பண்டிகை என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு பண்டிகையாக திகழ்கிறது. எனவே பொங்கல் பண்டிகை தமிழர்களால் மட்டுமா கொண்டாடப்படுகிறது? இல்லை. தமிழர்கள் ஏன் பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறார்கள்? சமத்துவத்தை பேணுவதும் மனிதத்துவத்தை பேணுவதற்காகவும் தானே பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். இதை போல தமிழர்களின் ஒவ்வொரு பண்டிகையிலும் என்ன இருக்கின்றது? மக்களின் எவ்வாறு வாழ்க்கை முறை அமைய வேண்டும், மேலும் இயற்கைக்கு நன்றி செலுத்துவதற்காகவே பண்டிகைகள் அமைகின்றன. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் தமிழரின் பண்பாட்டை பற்றி. இலக்கியம் அகத்தை வளர்க்கும், அறிவியல் புறத்தை வளர்க்கும். இந்த இரண்டு விடயங்களினால் தான் பூமி புதிய நோக்கை தேடி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அறிவை விரிவு செய் என்றான் பாரதிதாசன், அறிவே தெய்வம் என்றான் பாரதி. இந்த அறிவைத்தான் மையமாக பயன்படுத்தி இன்றைய இளைஞர்கள் முன்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. கீழடியிலே இன்று எத்தனை ஆய்வுகள் எடுக்கப்படுகிறது? தமிழில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் எடுக்கிறோம். இதையெல்லாம் எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய சமூக ஊடகங்களில் தான். சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே நடந்த தீ விபத்தினால் மீனாட்சி அம்மன் கோவிலில் எழுதப்பட்ட நூல்கள், ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எரிந்து போயின.
மேலும் செயற்கை நுண்ணறிவினால் எரிந்து போன அத்தனை நூல்களையும் ஓலைச்சுவடிகளையும் நாம் இன்று ஊடகங்களில் பார்க்கிறோம் என்றால் அதுதான் ஊடகத்திற்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது. இளைஞர்கள் அரசியலில் ஏன் பங்கெடுக்க வேண்டும்? அன்று காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது இளைஞர்கள் அரசியலில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து அகில இந்திய அளவில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தார். அன்றே இளைஞர்களினுடைய அரசியல் முக்கியத்துவம் விளைய ஆரம்பித்தது. ஏன் இளைஞர்கள் அரசியலில் முக்கியத்துவம் பெற வேண்டும்? சாதி மதம் ஆகியவை இந்த சமூகத்தை பிட்டி பிணைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் சமத்துவத்தின் பார்வையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 14, 15, 16 ஆகியவற்றை பின்பற்றி சாதி மத பாகுபாடுகள் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடாது என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்ந்த இளைஞர்கள் தான் இன்றைய அரசியலில் தேவை. சித்த மருத்துவத்தின் நோய் நாடல் புத்தகத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீ ஒவ்வொரு முறையும் சூடு செய்து சாப்பிடும் உணவானது அது மலத்திற்கு சமமானது என்று சொல்கிறார்கள். என்னவென்று? மலத்திற்கு சமம். அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் விளைவித்த உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், சரிதான். அதற்கு சாம்பார் பொடி என்று ஒன்று வாங்குவீர்கள். அதையும் உங்கள் வீட்டிலே செய்யுங்கள். அதை செய்தால் மட்டும் போதாது, நான் சொன்னேனே, மறுபடியும் அதை சூடு செய்யாமல், அதாவது அப்பே செய்த உணவானதை அப்பவே சாப்பிட்ருங்க. அப்போதான் நீங்கள் எடுக்கிற உணவானது ஆரோக்கியமான உணவு. சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான இந்த பிரம்மாண்ட பேச்சு போட்டியினை சேலம் மண்டலத்தில் இவ்வளவு சிறப்பாக நடத்துறதுக்கு நமக்கு எல்லா நிலைகளிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய ஆசிரியர் பொறுப்பாளர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளது. அதற்காக தமிழ் பேராய தலைவர் அவர்களையும் செயலர் அவர்களையும் பணிவன்போடு மேடை கழிக்கிறேன். முதலாவதாக தமிழ்துறை தலைவர் முனைவர் உ நிர்மலா அவர்களை பணிவோடு மேடை கழிக்கிறோம். தமிழ்துறை தலைவர் முனைவர் கி முகிலரசி அவர்களை பணிவோடு மேடை கழிக்கிறோம். தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு தா சதீஷ் அவர்களை பணிவன்போடு மேடை கழிக்கிறோம். தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி மா ராதிகா அவர்களை பணிவோடு மேடை கழிக்கிறோம். ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவ பொறுப்பாளர்கள் அனைவரையும் மேடை கழிக்கிறோம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்றுட்டு இருக்கு. 2வது சுற்று வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கு. 2வது சுற்றில் போட்டியிட்ட அந்த 32 நபர்களிலிருந்து இறுதி சுற்றுக்கு தேர்வாகக்கூடிய அந்த 16 நபர்கள் யார் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம்.